இனி மூன்றாம் கூறு ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் 62வது பக்கம் பாருங்கள். ஐம்புலன்களையும் அறிவதனால் ஐம்பொறிகளுக்கு வேறாக ஆன்மா உண்டு. இப்போ நாம் தான் இது கண்ணு, இது காது, இது மூக்கு அப்படின்னு நாம் அறிகிறோம். எனவே கண் தன்னை கண்ணென்று அறிவதில்லை. எனவே கண்ணை கொண்டு அறிகிற பொருள் வேறொரு பொருள் உண்டல்லவா, அதுவே ஆன்மா. அதான் சொல்றார், ஐம்புலனாகிய சப்த பரிச ரூப ரச கந்தங்களை இந்திரியங்கள் ஒன்று அறிந்தது ஒன்று அறியாமையின் இவ் ஐந்தினாலும் ஐம்புலனும் அறிவது உளது ஆகலின் அதுவே அவ்வான்மா ஆகும். ஓசை ஒளி ஊறு சுவை நாற்றம் ஆகிய ஐம்புலன்கள் செவி தோல் கண் வாய் மூக்கு ஆகியன ஐம்பொறிகள். இவற்றில் ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனையே அறியும். கண் உருவத்தை தான் அறியும், காது ஓசையைத்தான் அறியும். கண்ணுக்கு பதிலாக காதோ காதுக்கு பதிலாக கண்ணோ வேலை செய்யாது. ஒவ்வொன்றையும் அறியும் பொறி ஆன்மா ஆகாது. ஐம்பொறிகளையும் துணையாக கொண்டு ஐம்புலன்களையும் அறிந்து வருவது ஐம்பொறிகளுக்கு வேறாக உள்ள ஒன்றே ஆன்மா எனப்பெறும். இது மூணாவது செய்திங்க. அதனால் அது அப்படியே பாட்டில் சொல்ல, இப்போ இங்கே உரையில் இருப்பதான் பாட்டில் இருக்குது பாருங்கள். ஒன்று அறிந்தது ஒன்று அறியாதாகி, கண் அறிந்ததை காது அறியாது, காது அறிந்ததை கண் அறி. ஒன்று அறிந்தது ஒன்று அறியாதாகி உடல் மன்னி அன்றும் புலனாய் அவ் அஞ்செழுத்தை ஒன்று அறிதல் உளதேயாகில் அது நீ தனித்தனி கண்டு உண்ணல் அவை ஒன்று அல்லை ஓர்தல் அப்படின்னா ஆராய்ந்து அறிதல்னு பேர். எனவே இந்த ஐம்புலன்கள் ஆன்மா அல்ல என்பதை அறிவாயாக. அடுத்து சொன்னார் நான்காம் கூறு 64வது பக்கம். இனி ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. கனவில் கண்டவற்றை நனவில் மயங்கி அறிவதால் உடம்புக்கு வேறாக ஆன்மா உண்டு. ஒடுக்கம் என்பது கனவு. நனவின் கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பது உளது ஆகலின் அதுவே ஆன்மாவாம் என்றது. இன்னைக்கு கனவு கண்டேன், இன்னைக்கு கனவு காணலை அப்படி பிரித்து உணர முடிகிறது. எப்படி நனவு நிலையில் உடம்பை கொண்டு உலகத்தை அறிகிறோமோ அதுபோல் கனவு நிலையில் சூக்கும தேகத்திலிருந்து காணுகிறோம். எனவே அந்த சூக்கும தேகத்தை விடுத்து ஆன்மா தனியே உளது. கனவு கண்டோம் என்றும் காணவில்லை என்றும் நனவிலே மயங்கி அறிகின்ற ஆன்மா கனவு நிலையில் ஆன்மாவுக்கு கருவியாக நின்று அறிகின்ற நுண் உடலுக்கு சூக்கும தேகத்துக்கு வேறாக உண்டு என்பதாகும். இதுதான் செய்தி. பாட்டு சொல்றார், அவ்வுடலின் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் நாம் கிடப்ப செவ்வி நின் அவ்வுடலில் சென்று அடங்கி அவ்வுடலின் வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டு அதனை மாறல் உடல் நீ அல்லை மற்று. இந்த சூக்கும தேகத்திலிருந்து நம்ம விடயத்தை நுகர்வதற்கு ஆசிரியர் என்ன சொல்கிறார், வேறு ஒன்று கொண்டு விளையாடி. அமெரிக்கா போனோம், லண்டன் போனேன், அங்கே கோயிலுக்கு போனேன், இங்கே கோயிலுக்கு போனேன், கனவுல போகிறோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த பருவுடல் இங்கே கிடக்கும், சூக்கும தேகத்தில் அந்த உயிர் உலாவும். அப்போ நமக்கும் அந்த வேலையெல்லாம் நடக்கும் போல தான் தெரியுதே அப்படின்னா, ஆம் அது உண்டு. அப்படி வரும்போது அந்த உணவில் இன்றைக்கி அங்கே போனேன், இல்லை உங்களை யாராவது பார்க்க வந்தாங்க, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அது தொடர்ச்சி இல்லாமல் இருக்கும். கனவு என்பது தொடர்ச்சியுடையது அல்ல. அது நீங்கள் ஒருத்தர் வந்தார், எதில் வந்தார் அதுதாங்க தெரியல. நடந்து வந்தாரா, காரில் வந்தாரா, எப்போ வந்தார் பார்த்தேன் தெரிஞ்சது, எப்போ வந்தாருன்னு தெரியல. அப்புறம் அது கனவு அப்படியே போயிட்டு இருக்கும், டப்புன்னு முடிஞ்சிருக்கும், அது முடிவு தெரியாது நமக்கு. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் கனவு கலைஞ்சி போச்சு. நீங்கள் என்னைக்காவது கனவு நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி கதை எழுதுகிற மாதிரி அப்படியே வந்து நின்று அப்படியே தொடர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்குமா என்ன? இன்றைக்கி காண்கிற கனவு நாளைக்கு வராது. ஐயோ நேற்று கோயில் படிக்கட்டு வரைக்கும் போயிட்ட, கதவு திறக்கிறதுக்குள்ளே கனவு கலைஞ்சி போச்சு. சரி இப்போ படுத்தா கனவு வந்து படிக்கட்டுலேருந்து தொடருமா என்ன? தொடரவே தொடராதுங்க. அது எப்போ மறுபடியும் அந்த மாதிரி வாய்ப்பு வருமே தெரியாது. இதுதான் கனவினுடைய உண்மையான தன்மை. எனவே கனவு என்பது சூக்கும தேகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு. அதனால் நான் சொன்னார் கொண்டு விளையாடி.
அது பாட்டுக்கு போய் சுற்றிக்கிட்டு எல்லாம் ரவுண்ட் அடித்து போட்டு திருப்பி வந்து சேர்ந்துடும். அதனால் வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டும் அதனை மாறல் உடல் நீ அல்லை மற்று அப்படின்ட்டார். நீ 5ஆம் கூறு பக்கம் 66. இனி கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உலது. உறங்கும்போது இன்பத் துன்ப நுகர்ச்சியும் உடல் தொழிற்படுதலும் இல்லாமையால் உறக்கத்தில் இயங்கும் பிராணவாயுவுக்கு வேறாக ஆன்மா உண்டு. கண்படில் உறக்கத்தில் உண்டி இன்பத் துன்ப நுகர்ச்சி வினை உடல் தொழில்படுதல். எனவே கண்படில் உண்டி வினை இன்மையின், எனவே உறக்கத்தின் பொழுது இன்பத் துன்ப நுகர்ச்சியும் தொழில்படுதலும் இல்லை. எனவே இந்த பிராணவாயு ஆன்மா அல்ல. ஒடுங்கினிடத்து இன்பத் துன்பம் சீவனம் பிரகிருதிக்கு இன்மையின், ஒடுங்காவிடத்து இன்பத் துன்பம் சீவியா நிற்பது உலது ஆகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. அது என்ன சீவியா சீவனம், இது அந்த பழைய காலத்து தொடருங்க. அன்றைக்கி வடமொழி சொற்கள் எழுத்தில் அழகாக கலந்திருந்த காலம். அதனால் சீவனம் சீவியா நிற்பது அப்படிங்கிற சொல்லலாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு சி என்பதனால தமிழ் சொல்லாது. அதே வடமொழி ஜீவனம். இப்போ அதாவது ஒரு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறாங்களா இல்லையா? ஏன் எத்தனை காலம் வாழ்கிற வரைக்கும் யாருக்கும் பணத்தை குடியா, சொத்தில் பாதி கொடு, ஜீவனாம்சம் கொடு அப்படின்னு சொல்கிற அதுதான் சீவனம் சீவியா. உயிர் உடம்புக்குள்ளே உயிர் வாழ்ந்து வருகிறது சீவனம். அதே பிரிஞ்சிச்சுன்னா சீவியா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். இதுதான் பாட்லையும் சொல்கிறார் பாருங்கள். கண்டறியும் இவ்வுடலே சொல்கிறார், கண்டறியும் இவ்வுடலே காட்டு ஒடுங்க காணாதே உண்டி வினையின்றி உயிர்த்தலால் கண்டறியும் உளம் வேறு உண்டு ஆய் ஒடுங்காது உடல் நன்னில் உள்ளதாம் உண்டி வினை ஊன். எனவே உறக்கத்தின் பொழுது செயல்பாடும் இன்பத் துன்ப நுகர்ச்சியும் இல்லை என்பதனால் ஆன்மா சூக்கும தேகம் ஆன்மா, பிராணவாயு ஆன்மா அல்ல. நீ அடுத்தது 6ஆம் கூறு. இதெல்லாம் கூட ஒரு வாரம் நீங்கள் சமாளித்து தாண்டி வந்துடலாம். இந்த 6ஆம் கூறில் சிக்கினீங்கன்னா போச்சு. ஏன் பல பேர் அங்கே தான் சிக்கியிருக்கிறாங்க பாருங்கள். உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலது. இது யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்ஞானத்தில் மூழ்கிய பின் கருவிகளோடு கூடிய போது அறிவித்தால் அறியும் தன்மை உடையது ஆன்மா. நாம் நேற்று அஞ்ஞானத்தில் கூடியிருந்தோம். அடுத்தது இறைவன் கருவியில் கூட்டுனா, கருவியை கூட்டோன்னே நாம் அறிஞ்சிட்டோமா? இல்லை, கூட்டிய பிறகு அவன் சொல்ல வேண்டியது வேறு இருக்குது. ஒன்றும் வேண்டாம், சிவஞான போதம் மணிவாசன் மன்றத்திலும் புத்தகம் கொடுத்துட்டாங்க. அதான் புத்தகத்துக்கு படி தெரிஞ்சிக்க வேண்டியதானே. இப்போ நான் மட்டும் எங்கிருந்து சொல்ல போகிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு நானே வீட்டில் படிச்சிக்க வேண்டியதான். நான் படித்தா விளங்குமா? விளங்க மாட்டேங்குதுய்யா. அப்போ என்ன புத்தகத்தை கொடுத்தா பத்தாது, சொல்ல வேலை செய்யணும். இதுதான் அறிவின் லட்சணம். அப்போ இறைவன் கருவியை உடம்பை கொடுத்துட்டாரு, அறிந்துகொள், கண் இருக்குது பார்த்துக்க, காது இருக்குது கேட்டுக்கன்னு. சாமி எதை பார்க்குறதுன்னு தெரியலையே, எதை கேட்குறதுன்னு தெரியலையே, அதுக்கு ஒருத்தன் சொல்லித்தரணுமே. எங்கேருந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கிறான்? உள்ளுக்குள்ளேருந்து. அதை எப்படி சொல்லி கொடுக்குறாரு? அவங்கவுங்க பாவத்துக்கு புண்ணியத்துக்கு ஏற்ப. எல்லாத்துக்கும் நல்லதாவா சொல்லி கொடுப்பாரு? இல்லை, நல்லது புண்ணியம் செஞ்சு வச்சா நல்லதாக சொல்லி கொடுப்பாரு. பாவம் செஞ்சு வச்சா தீமையை தான் சொல்லி கொடுப்பான். நல்லது சொல்லி கொடுப்பானா? தரமாட்டான். ஏன் செஞ்சு வச்சதுக்கேற்ப தான் சொல்லுவான். அதனால தான் இன்றைக்காவது நல்லது செய்வோன்னு நினச்சி செய்கிறது. நேற்று செஞ்சது இன்றைக்கி வந்திருக்குது, இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு வரும். அதனால் நம்ம நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுவது காரணம் அதுதான். அதான் பாருங்கள். எனவே இந்த 6ஆம் கூறு அப்படியே பாருங்கள். அவன் அறிந்தாங்கறிபவன். இதாங்க இறைவனுக்கு இலக்கணம். ஏன்னா அறிந்தாங்கறிபவன், மறத்தலே இல்லாத தன்மை இறைவனுக்கு. அவர் இன்றைக்கி ஏதாவது புதுசாக நான் சொல்கிறேன், இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்குது, கடவுள் முயற்சியாக அவரும் அப்டேட் பண்ணணும் போல் இருக்குது. அப்படியே என்ன ஏஐ என்பதுக்கெல்லாம் ஏஐ அவன். அதான் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன். பழமைக்கு பழமையாக பொருந்திடுவான், புதுமைக்கு புதுமையாக பொருந்திடுவான். நாம் தான் எங்கேயும் பொருந்தாமல் நிற்போம். இந்த உலக மக்களோடும் சேர முடியல.
அடியாரோடும் சேர முடியல, ரெண்டும் கெட்டு நிற்கிற நாம தான். ஏன் ரெண்டில் ஏதாவது ஒன்றுலையாவது ஒழுங்காக இருக்கணுமே, நம்ம அப்படி இல்லையே. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், ரெண்டு பேரும் நம்மளை பார்த்து உனக்கு என்னையாம்மா, அடியார் பார்த்து உங்களுக்கெல்லாம் என்ன, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. அங்கே போகணும், நீ எல்லாம் சிவன், அட இவனும் சேர்த்த பாட்டுக்கிற அவனும் சேர்த்த பாடு. ஏன் ரெண்டு பக்கம் சேர்த்தாம நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். ஏன் நம்ம ஏதாவது ஒன்றில் பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும், எல்லாமே ஜஸ்ட்டு பாஸ் அப்படி கூட ஜஸ்ட்டு பெயிலில் தான் நிற்கிறோம். பாஸ் ஆனால் கூட யாரோ சேர்த்திக்குவானே, இப்படி தான் நம்ம போல் போடுது. உருத்தராட்சி இருக்கா இருக்குது, திருநீ இருக்குதா இருக்குது, இது அடியார் மாதிரியே இருக்குது. அப்புறமேல் பார்த்தா வேறு எது பார்த்தா அடியார் மாதிரி தெரியல, ஆனால் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அவனை பார்த்தா இவன் திருநீர் உத்தராட்சம் போட்டுருக்கிற, இவன் ஆகாது இவனு ஒதுக்குறான். மொத்தத்தில் யார் தாயா சேர்த்துவீங்க? நம்ம கேஸ் அப்படி 2 மில்லி தனி அப்படி தான் நிற்கிதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால் பதிப்பொருள் யார் அப்படின்னு கேட்டால் அறிந்தாங்க அறிபவன். நீங்கள் போய் அவர்கிட்ட போய் நின்ன உடனே சுவாமி வணக்கம், அடியே திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா என்ன? பாவம் அது தெரியாமல் இருந்தான்னு வச்சுக்கங்களேன். இதுவே இந்த சாவி தெரியல, நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேனே இந்த சாவி தெரியல, இந்த சாவி என் பிரச்சனை எங்கே தீர்க்க போகுது அப்படின்னு கேள்வி வந்துடுமா இல்லையா? நீங்கள் போய் நின்னீங்கன்னா அப்படியே அவர் ஸ்கேன் பண்ணி முடிச்சுடுவார், எதுக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டியது இல்லையா? ஒன்றுமே சொல்ல வேண்டியது. அப்போ நான் ஏன் சொல்லணும்? எனக்கு ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன் என் குறையெல்லாம். சாமி கொஞ்சம் ஏன் சொன்னால் தான் கேட்பார், சொல்லினாலும் கேட்பார். கேட்டு ஆறும் அறியாதான். அவன் சொல்லி அறிபவன் அல்லங்க, கேட்டு அறிபவன் அல்ல, காணாதே காண்பவன், கேளாதே கேட்பவன். அது மட்டும் இல்லை, கருவிகள் இல்லாமலே அறிபவன் அவன். நமக்கு கருவி இருந்தாலும் அறிய முடியலைங்கிறது நம்ம கதை. கண் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, காது இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது, இல்லைங்களா? இது நம்ம கேஸ். அவருக்கு இல்லை, கண்ணே இல்லை காண்பான், காதே இல்லை கேட்பான். அப்படிலாம் உண்டா? ஆம். அதனால தான் அவன் கருவிகளை கடந்து நிற்பவன். அது அவனுக்கு இலக்கணம். எனவே அவன் யார்? அறிந்தாங்கு அறிபவன் அப்படின்னு அர்த்தம். மறத்தல் இல்லாது இருப்பவன் அர்த்தம். அறிந்தாங்கு அறிபவன் என்று அவன். நாம் யார்? அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பது உளது. நமக்கு ஒன்றொன்றையும் சொல்லி சொல்லி கொடுக்கணும். இதுதான் நான் தான் அம்மா, இவர் தான் அப்பா, இவர் தான் ஆசிரியர், இதுதான் தெய்வம், இதுக்கு பேர் இட்லி, இதுக்கு பேர் தோசை, இதுக்கு பேர் பூரி, இதுக்கு பேர் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி சொல்லித்தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் ஐட்டத்தை கொண்டாந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா கண்ணில் பார்த்தோன்னே அடே இதுதானே அப்படி சொல்லிடுவீங்களா என்ன? ஏற்கனவே ஒரு சொல்லி கொடுத்ததுனால சொல்கிறீங்க. சொல்லாத பேரே சொல்லாமல் கூட நான் ஒரு ஜப்பான்லேயோ அமெரிக்காலேயோ இருக்கிற 4 உணவு கொண்டதுக்கு அப்படி வச்சுருவோம். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவீங்களா? நீங்கள் ஏன்? அதான் உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, பார்த்து சொல்லுங்கள். என்னென்னு தெரியலீங்களே, ஏதோ வச்சிருக்கிறார்கள் மட்டும்தான் தெரியுது. அப்போ என்ன தான் ஒருத்தர் சொல்லணும், அவர் இதுக்கு பேர் இது அதையாங்க எங்கள் வீட்லேயே அப்படித்தானுங்க, அவங்க சொன்னால் தான் நமக்கு அது தெரியும், சாம்பாரா ரசமா, ஏன் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அது வேறு, அது நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிறது தான். ஆனால் உண்மையில் நமக்கு தெரியும், இது சாப்பாடு, இது சாம்பார், இது ரசம், இது கூட்டு, இது பொரியல், இப்படி ஒரு பேர். இதெல்லாமே சொல்லித்தானே தெரிஞ்சுக்கிட்டோம். யார் சொன்னால்? அப்பா சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க, நண்பர் சொல்லியிருப்பார். சமைச்சு என்னையா வச்சு புதுசாக இருக்குது ஐயா, இது வாழைக்காய் கூட்டுங்க. ஓ அது கலரே வாழைக்காய் மாதிரியே தெரியலையே, அப்படி சமையல்காரர் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரியா அப்படிங்கிறமா இல்லையா? இப்போ ஒவ்வொன்றையும் அடுத்தவங்க அறிவித்து தான் நாம் அறிந்திருக்கிறோம். நாமெல்லாம் எதை அறிஞ்சிக்கிட்டோம்? நம்மையே தெரிஞ்சுக்கல. இதுதான் நம்ம லட்சணம். நாம் தான் பெரிய ஆள். எது? யார் தெரியுமில்ல? என்ன நீ யார் தெரியும் சொல்ல பார்க்கலாம். யார் யா நீ அப்படின்னா அவர் ஏதோ சொன்னான்னு வச்சுங்க, அது அவர் இல்லைன்னு அவருக்கே தெரியாது, இல்லைங்களா? இதுதான் அடிப்படை. அதனால் ஆண்டவனுடைய அறிவு வேறு, ஆன்மாவின் அறிவு வேறு. அவன் மறத்தல் இல்லாத அறிவு, நாம் மறந்து மறந்து அறிகிற அறிவு. இதுதான் சொல்கிறார். அவன் அறிந்தாங்கு அறிபவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பது உளது ஆகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இனி முதல்வன் எப்படி அறிவான், நாம் எப்படி அறிகிறோம்? பாட்டை பாருங்கள்.
அறிந்தும் அறிவதேயாயும் அறியாது அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறிந்தது எது அறிவு அன்றாகும் மெய்கண்டான் ஒன்றின் அது அது தான் என்றும் அகம். இந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் அந்த விளக்கத்தை அப்படியே மற்றதும் எடுக்க படித்தது தான், இதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அறிந்தும் ஒரு காலத்தில் ஒன்றனை மட்டும் அறிந்தும். இப்போ கண்ணு பார்க்கும்போது காது கேட்காது, வாய் சாப்பிட்டுச்சுன்னா காது கேட்காது. ஒருவேளை அப்படி இருந்து என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் டிஃபனையும் சாப்பாடையும் கொடுத்துட்டே நான் பாட்டு பாடம் நடத்திட்டு இருக்கலாம். ஏன் நீங்கள் சாப்பிட்டே இருங்க, நான் பாட்டு பாடம் நடத்திட்டே இருக்கிறேன். சில பேர் இந்த பேசுகிற ஆட்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களும் கோபமே வந்துடும். சொற்பொழிவு தொடங்குவார், அவங்க அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து கூட்டம் வரலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொற்பொழிவு தோடனே அந்த சுண்டல் கொடுக்க வருவாங்க. இந்த பேசுகிற யோ நிறுத்தியா, முதல்ல நான் இங்கே பேசிட்டுமா வேண்டாமா, நீ பாட்டு சுண்டல் கொடுத்தா அவன் சுண்டலை சாடுவானா, நான் பேசுகிறத கேட்பானாயா? கோச்சுக்கிற பேச்சாரெலாம் உண்டுங்க, நிறுத்தியான்ருவாங்க. நான் பேசி முடிக்க வரைக்கும் சுண்டல் வந்துச்சு நான் எஞ்சி போய்டுன்றான், கொடுக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்? கவனச்சிதறல். அதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? அப்போ ஏன் நீங்கள் சொல்கிற கருத்து காதில் வாங்கணும்னா வேறு நாளுக்கும் வேலை கொடுக்கக்கூடாது. கண்ணுக்கோ மூக்குக்கோ வாய்க்கோ மெய்க்கோ இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று தான் வேலை செய்யணும், காது மட்டும்தான் வேலை செய்யணும். அப்போ தான் அவர் சொல்கிறத உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்க முடியும். காது மட்டும் வேலை செய்யலை, மீதி எல்லாம் வேலை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? அந்த வகுப்புக்கு போகிறது ஒன்று தான், போகாமல் இருப்பது ஒன்று தான். அதனால் சொல்கிற, எனவே ஒன்றை அறியும்போது நம்ம அஞ்சை கொண்டு அறிவோம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒன்றை கொண்டு தான் அறிவோம். அதான் சொல்கிறார், அறிந்தும் ஒரு காலத்தில் ஒன்றனை மட்டும் அறிந்தும். செய்யுள் அறிந்தும் மட்டும் இருக்குது. உரை என்ன? ஒரு காலத்தில் ஒன்றனை மட்டும் அறிந்தும். அடுத்தது அறிவதே ஆயும் மற்றொன்றை அறிய புகுவதாயும். இதை விட்டுட்டு அங்கே போனீங்கன்னா முன்ன அறிந்ததை மறந்துடும். அறியாதும் முன்னர் அறிந்ததை பின்னர் மறந்தும். ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறேன். நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம், நமக்கு 5 சப்ஜெக்டு 6-7 சப்ஜெக்ட் இருக்குது, பீரியட் போட்டிருக்கிறாங்க. முதல் சப்ஜெக்டு தமிழ், அதாவது இங்கிலீஷ், 3வது மேக்ஸ் அப்படின்னு டைம் டேபிள் போட்டுக்கிறாங்க. முதல் தமிழ் வாத்தியார் வந்தார், கொஞ்சம் இலக்கணம் நடத்தினார், புரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அடுத்த பீரியடு வந்துச்சு, 40 நிமிஷம் கழிச்சு இங்கிலீஷ் வாத்தியார், அவர் கிராமர் நடத்தினார், தமிழ் மறந்து போச்சு. கிராமர் நடத்தினார், ஓகே படிச்சுட்டே இருந்தோம். மேக்ஸ் வாத்தியார் அல்ஜிப்ரா நடத்தினார், 2 கிராமரும் போயிடுச்சு. ஐயோ இது வேறு போச்சே, என்னடா புரிஞ்சுது சார். அது நேற்று அடுத்த நாள் கேட்டா, சார் நீங்கள் நடத்துனார் சார், அவர் வந்தாரா சார், அவர் மொத்தத்தையும் ஒன்றை விட்டு இன்னொன்று போனே அது மறந்து போச்சே. இப்படித்தானுங்க நம்ம மறந்து இதுதான் எல்லாத்துலேயும் இருக்குது, மறந்துடாதீங்க. நம்ம அங்கே என்னமோ பார்த்துமே, அது என்னது, அங்கே சாப்பிட்டுமே, அது என்னது, இப்படி ஒன்றை பிடிச்சி இன்னொன்று போனீங்கன்னா முன்ன இருந்து மறந்துடும். இந்த அறிவு தன்மை தான் நம்ம அறிவு. ஒன்றை அறிந்த பிறகு அதை மறப்பதே இல்லை என்று எதுவுமே நம்மகிட்ட இல்லை. கடவுளையே மறந்துடுவோங்க, கொடுமையிலும் கொடுமை அதுதான், நம்ம அவரையே மறந்துடும். அதனால தான் கடவுள்கிட்ட அவங்க கேட்குறாங்க, சுவாமி எதை வேணாலும் மறக்க வை, ஆனால் உன்னை மறக்க வச்சிடாது. மறவா வரம் வேண்டும் என்று ஞானிகள் பெருமாட்டை போய் கேட்குறாங்க. ஏன்? அதுக்கான ஃபைன் டியூன் அவர் கையில் தான் இருக்குது. அவர் பார்த்து இப்படி டியூன் பண்ணார்னா நினைவிலேயே வச்சிடலாம். அவர் பாட்டுக்கு வேறு மாதிரி டியூன் பண்ணால் நினைவே இல்லாமல் வச்சிடலாம். நம்மளை எங்கே வச்சுருக்காரு? நடுவில் வச்சுருக்கிறார். இப்படின்னா ப்ளஸ்ஸில் போயிடும், இப்படின்னா மைனஸில் போயிடும். நம்ம எங்கே சென்டரில் வச்சுட்டாரு. நினைப்பு மறப்பு மாறி நிற்கிது. ஒரு வேளை இப்படி மைனஸில் வச்சான்னு வச்சுக்கலாம், நம்மளையே மறந்து உட்காந்துருவோம். அந்த பக்கம் வச்சாருன்னா நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம அந்த நோக்கி போகணும். அது யார்? அவரையே நினைக்கிற மாதிரி இருக்கணும். அவரை விட்டுறது வேறு ஏதாவது நினைக்கிறோம்னா, அதை ஒன்றத்துக்கு வேறு எதுவுமே நினைவு வராமல் போச்சுன்னா பைத்தியமாயிடும்.
நீங்கள் உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு பொருள் மீது உங்களுக்கு அந்த ஒரு பொருளுக்கு வேறு எதுவும் வரலன்னா அது பேர் பைத்தியம்னு பேர். அதே பைத்தியம் தான் கடவுள் மேலேயும், ஆனால் அது பேர் கடவுள் பைத்தியம், தெய்வ பித்து. அதில் துன்பம் இல்லை, அதில் ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் வேறு எங்கேயாவது திரும்பிச்சுன்னா அதில் பெரிய ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். அது பின்னாடி தான் தெரியும், அப்போதைக்கு தெரியாது. எனவே அறிந்து அறிவதே ஆயும் அறியாது. அப்போ அந்த அறியாது என்பதுக்கு என்ன? முன்னர் அறிந்ததை பின்னர் மறந்தும். அடுத்து பாருங்கள், அறிந்ததை விட்டு அங்கு அடங்கி, அறிந்ததையும் விட்டு ஒன்றனை அறியுங்கால் தொடர்ச்சியாக அறியாமல் அறிந்ததையும் விட்டு நீங்கி அங்கு அடங்கி 5 அவத்தைகளில் மூழ்கி அறிந்தது எது, அறிய வந்தது எது, அது சடம் அன்று, அறிவும் அன்றாகும். எல்லாவற்றையும் இயல்பாக ஒருங்கே அறிகின்ற பேரறிவாகிய பிரம்மப்பொருள் அன்று மெய்கண்டான் ஒன்றின், அதாவது மெய்யான சித்தாந்த நெறியை உணர்ந்தோன் மனம் ஒடுங்கி ஆராய்ந்தால் அகம் அதுதான் என்னும். எனவே ஆன்மாவானது அதுதான் ஆன்மா. எனவே எப்பொருளையும் அதுவே தானாய் சார்ந்ததின் வண்ணமாய் நின்று அறிவதாக இயல்பினது என்று கூறப்பெறும். எனவே ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாய் நின்று அறியும் என்று கூறப்பெறுவதை இங்கே கொடுத்திருக்கிறார். நீ 7வது கூறு மாயா இயந்திர தனுவுனில் ஆன்மா. எல்லாம் சேர்ந்தது ஆன்மான்னு வச்சுக்கன்னா, மாயின் காரியங்களாகிய கருவிகளால் கட்டப்பட்ட கயிற்றால் இயக்கப்பெறுகிற பொம்மை போன்று உடலின் உள்ளே அக்கருவி கூடிய கூட்டத்துக்கு வேறாக ஆன்மா உள்ளது. அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலான். நீ எல்லாம் சேர்ந்து ஆன்மான்னு சொன்னீன்னா உடம்புல எந்த உறுப்புக்கு உயிர்னு பேர் இல்லை, அல்லது ஆன்மான்னு பேர் இல்லை. ஏன்? கண்ணு, காது, மூக்கு, வாயு, இதயம், நெஞ்சு, கல்லீரல், இப்படி வேறு வேறு பேர் தான் இருக்குது. எனவே அது ஆன்மா அல்ல. எனவே தத்துவங்களும் கருவிகளும் தனித்தனியே வெவ்வேறு பெயர்களும் அவை கூடிய கூட்டத்துக்கு உடல் என்ற பெயரும் உண்டு. முதல் 6 கூறுபாட்டில் ஏதுவும் மேற்கோளும் நூற்பாத்தொடர்களாகவே அமைந்தன. 7ஆம் கூறுபாட்டில் நூற்பாத்தொடர் மேற்கோளாக மட்டும் அமைந்தது. அதனால் ஏது உரையில் சேர்த்த பெற்றது கொடுத்துட்டார். பாட்டு சொன்னார், கலையாதி மண் அந்தம் காணில் அவை மாயை. கலை அப்படின்னா நமக்கு சொல்ல முடியாது, வித்யா தத்துவத்தில் இருக்கிற கலை முதலான, அதுக்கப்புறம் சார் மாயை வரைக்கும் 36ல் 31 தத்துவம் சொல்லிட்டார். ஏன்? 31 தத்துவம் தான் உடம்பாக வரும், 5 தத்துவம் உடம்பாக வராது. எனவே கலை ஆதி மண் அந்தம் காணில் அவை மாயை நிலையாவாம். இவையெல்லாம் நிலை பெறக்கூடியதல்ல. ஏன்? மாயைனா தோன்றி நின்று ஒடுங்குவது தான் மாயை. நிலையாவாம். தீபமே போல் அலையாமல் ஞானத்தை முன் உணர்ந்து நாடில் அது தனுவாம். நீ ஆராய்ந்து பார்த்தினா அது உடம்பு, அந்த உடம்புக்கு வேறு நீ தான் அத்தின் வேறாகும் தான். எனவே சமூகமே ஆன்மா என்று சொல்லுகிற கருத்தும் பிழை. எனவே இந்த நூற்பால 7 வகையான சமயவாதிகள் சொன்ன கருத்து பிழை என்று சொல்லி இதோடு அந்த பிரமாண இயல் என்கிற பகுதியை நிறைவு செய்திருக்கிறார் மெய்கண்டார். இப்போ 3 நூற்பாவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இறைவன் உண்டு என்பதை முதல் நூற்பாவிலும், ஆணவம் கன்மம் மாயை உண்டு என்பதை 2ஆம் நூற்பாவிலும், ஆன்மா உண்டு என்பதை 3ஆம் நூற்பாவிலும் தெரிஞ்சிருக்கிறோம். இனி இந்த 3 பொருளுக்கு இலக்கணத்தை 4, 5, 6 ஆகிய நூற்பாக்களை படிக்க இருக்கிறோம். தேநீர் இடைவெளிக்கு பிறகு நாம் சிந்திப்போம். ஒரு 10 நிமிடம் கழித்து மீண்டும் வகுப்பு தொடங்க.